ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. கத்திரிக்காய் பிரியாணி செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த சாதத்தை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வாங்கி பாத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்கி பாத் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பவுடர் ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கணுங்க. அதுக்காக கடாயில 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், 5 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன், சின்னதா ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம், 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்க நார்மலான மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேருக்கு சரியா இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்துட்டேன். இதோடவே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா வறுத்துட்டேன். நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, நம்ம வாங்கி பாத்துக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்திருக்கோம், அது காரம் கம்மியா இருக்குங்கிறனால நான் 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 8ல இருந்து 10 கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். கத்திரிக்காய் எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு, ஒரு 50% நல்லா வதங்கி இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்திருக்கிற மசால் புளி தண்ணியோட கத்திரிக்காய் வெந்து வரும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வாங்கி பாத் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே 1 கப் அளவுக்கு ரைஸை வடிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் வந்து சேர்த்திருக்கேன். பாருங்க, வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துட்டேன். ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான வாங்கி பாத் கத்திரிக்காய் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வாங்கி பாத்தை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.